ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு எழுந்து ஓடினாரு பாருங்க. ஓடுறாரு, நிற்கவே இல்லை. ஹை டெசிபிள் அங்கே தான் வந்து நோ டவுட் 50 ஏன்னோ சார் ஒன்றா கத்துறேன் அப்படி இருக்கும். அப்படி அந்த அரினாவே கத்தும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். இந்த ட்ரிபியூட்டோட ஐடியாவே இதை பண்ணணும்னு பிளான் பண்ணது வந்து பிரபு மாஸ்டர். அவர் வந்து ஆடினவர். விஜய் சார் வந்து போக்கிரி பொங்கல் பண்ணது. ஐயோ எப்படி சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸ். நிச்சயமாக விட்டு போகிறன்றதும் உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது அவருக்கு வயசு நிறைய இருக்குது. அவருக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அவர் பார்த்தோன்னே நொபுல் நான் எதிர்பார்க்கல, நொபுல் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் அவர் எஸ்எஸ்சி சார் வந்து பேசும்போது டக்குன்னு விஜய் நீங்கள் வரியா அப்படின்னு ஏதோ ஒன்று யாருமே எதிர்க்கிறாங்க. டக்குன்னு எழுந்து ஓடினார் பாருங்க. ஓடுறாரு, நிற்கவே இல்லை. கிடுன்னு ஓடி போயிட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஓடி போனார், அப்பா கட்டி பிடிச்சாரு. அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு வந்து ரொம்ப சில இடத்துல எமோஷ்னல் ஆகிட்டார். சாண்டி போகும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் போகிறது தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டு சாண்டி ஃபஸ்ட்டு ஓடினாப்புல நான் பின்னாடி ஓடுறேன், ஜானி வரோம். ஒருத்தராக ஓடி போகிறோம். ஓடி போய் அந்த கீழே இறங்கணும். ஆட ஆரம்பித்தா இவங்க சும்மா சொல்கிறாங்க 75,000 அப்படின்றாங்க. ஸோ அரௌண்டு ஒரு அந்த 11 o'clock 12 o'clockல எனக்கு தெரிஞ்சு ஒரு 90,000 பேர் மேலே கூட வந்திருப்பாங்க. 1,00,000 பேர் கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கும். என்ன சொல்கிறது, அது அவர் முடிவு எடுத்துட்டாரு. அவர் அப்படி தான் இருக்க போகிறேன்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அது உண்மையிலே ஒரு சினிமா கலைஞராக எனக்கு வந்து அது ஏற்றுக்கவே முடியல. என் ரசிகர்களை நான் சந்தோஷப்படுத்தணும். அவங்க அந்த பர்டிகுலர் கச்சேரி அந்த பிட்டை மெயின் அந்த ஹுக்மெண்ட் அவர் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் ரெடி ஆகிக்கிறார். ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு அவரோட இன்டென்ஷன் என்ன வந்துன்னா சோகம் அதெல்லாம் இல்லை. நீங்கெல்லாம் டான்ஸ் ஆடும் போது போய் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தீங்க அவருக்கு, அன்பு கடிதம். என்ன அந்த அன்பு கடிதம்? அவர் வந்து லவ் லெட்டர். என்ன இருக்குன்னா, தளபதி திருவிழா சொன்ன மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப கோலாகலமாக அங்கே கொண்டாடப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிபியூட் ஐடியா யார் மாஸ்டர் இனிஷியேட் பண்ணது? முதல்ல இந்த ட்ரிபியூட்டோட ஐடியாவே இதை பண்ணணும்னு பிளான் பண்ணது வந்து பிரபு மாஸ்டர். பிரபு மாஸ்டர் பண்ணும்போது அவர் மட்டும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாமல் என் கூட இருந்த சமகால அசிஸ்டன்ட்ஸ், அவரோடக்கிட்ட ஒர்க் பண்ண எங்கள் எல்லாரையுமே, அது இல்லாமல் விஜய் சாருக்கு கொரியர் பண்ண மற்ற மாஸ்டர்ஸ், எங்கள் காம்பவுண்ட் இல்லாத வேறு மாஸ்டர்ஸ், கல்யாண் அவங்கள மாதிரி வேறு மாஸ்டர்ஸ்லாம் கூட கிளப் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி அவருக்கு கொரியர் பண்ண அந்த மாஸ்டர்ஸு ப்ளஸ் அவர் கூடவே இருந்தவங்க எல்லாரையும் வச்சு பண்ணணும்னு பண்ணார். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி எல்லா கிரெடிட்ஸும் எங்களுடைய பிரபு மாஸ்டருக்கு தான் முதல் கிரெடிட்ஸு. அவர் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இதை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிபியூட் எவ்வளவு இமோஷனலாக இருந்துச்சு கேட்டப்போ. ஒரு ட்ரிபியூட் பண்ண போகிறோம், விஜய் சாருக்கு பண்ண போகிறோன்றப்போ என்னப்பா சினிமா விட்டு போகிறாருன்ற அந்த ஒரு மோமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை, அந்த மோமெண்ட் வந்து சினிமா விட்டு போகிறன்றதும் உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது அவருக்கு வயசு நிறைய இருக்குது. அவருக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்போது எனக்கெல்லாம் பர்சனலாக நான் இதன் மூலமாகவே எல்லாருக்குமே சொல்கிறேன், பலருக்குள்ள இருக்கிறது தான். அவரை மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுற ஒரு ஹீரோ வந்து நிறைய பேரில் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்பேற்பட்ட ஒரு பலரால் லவ் பண்ணப்படுற ஒரு ஐக்கான் வந்து சினிமாக்காக விட்டுட்டு இதுக்காக அரசியலுக்காக விட்டு போகிறது வந்து எனக்கெல்லாம் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நேராக விஜய் சார்கிட்ட போய் என்ன பேசுனீங்க? அந்த இடத்துல என்ன பேசுனீங்க? என்ன சொன்னார்? அவர் பார்த்தோன்னே நொபுல் நான் எதிர்பார்க்கல, நொபுல் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு அப்படி கையை எனக்கு மட்டும் இப்படி கொடுத்தாரு. இப்படி கொடுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நொபுல், தேங்க்ஸ் நொபுல், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கு வந்து ரொம்ப சில இடத்துல எமோஷ்னல் ஆகிட்டார். நாங்களாம் முதல்ல எடுத்தோடனே நாங்களாம் ஃபஸ்ட்டு சாண்டி தான் போனோம். சாண்டி போகும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் போகிறது தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டு சாண்டி ஃபஸ்ட்டு ஓடினாப்புல நான் பின்னாடி ஓடுறேன், ஜானி வரோம். ஒருத்தராக ஓடி போகிறோம். ஓடி போய் அந்த கீழே இறங்கணும். ஆட ஆரம்பித்தா அது இந்த ஒரு மாதிரி தன்னால் ஒரு மாதிரி தன்னெழுச்சின்னுவாங்களே ஜல்லிக்கட்டு மாதிரி, அது பயங்கரமாக கத்த ஆரம்பித்து டோட்டல் அரினாவே வந்து எங்களை, அதாவது நீங்கள் கம்மியாகியுமே ஆடிடாதீங்கடா, நல்லா ஆடுங்கடான்ற மாதிரி இருந்தது. பயங்கரமாக ஆடி நாங்களும் ஒருத்தரும்
அந்த பொறுப்பு வந்துருச்சு எங்களுக்கு, விடக்கூடாதுடா இன்னும் பயமாக பண்ணிட்டு. நாங்களே நல்லா ஹெவி ஆடணும் தான் வந்தோம். இவங்க கொடுத்த கத்தில் என்னென்னமோ எக்ஸ்பிரஷன் வருது, ஓவராக அதெல்லாம் பண்ணி அடுத்தவங்களுக்கு வழி விட்டு அடுத்த மாஸ்டர் வரணும் நாங்கள் போனோன்னே அப்படி ஒன்றும் நாங்களே ஆர்கனைஸ்டாக தன்னாலே அமைஞ்சிருச்சு. அதெல்லாம் பிளான்டே கிடையாது, அங்கே தன்னால் அமைஞ்சது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது. அதுதான் பெரிய ஹைலைட்டு. அப்படி நாங்கள் போகிறது, கடைசியில் கிங் அரைவிடன் மாஸ்டர் வர்றது, பிரபு மாஸ்டர் அவர் வந்து ஆடினவர், விஜய் சார் வந்து போக்கிரி பொங்கல் பண்ணது. ஐயோ எப்படி சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸுங்க பயங்கரம். ஒருத்தரும் கத்துறது நிறுத்தவே மாட்டேங்கிறானுங்க. அதுவும் நாங்கள் பக்கத்தில் இருக்கோமா, பிஞ்சு போதுக்காது எங்களுக்கு அப்படி கத்துறாங்க. ஐயோ எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் சார்? இவங்க சும்மா சொல்கிறாங்க 75,000 அப்படின்றாங்க. நாங்கள் பார்க்கும்போது அந்த தளபதி திருவிழா அப்படியே அந்த கேப்ஷன் முடிஞ்சு ஜனநாயகன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜனநாயகன் அந்த விநாயகர் போட ஆரம்பித்த உடனே எல்இடியில் அதுக்கப்புறம் ஒரு நிறைய வந்தாங்க. ஸோ அரவுண்டு ஒரு அந்த 11 o'clock 12 o'clockல எனக்கு தெரிஞ்சு ஒரு 90,000 பேர் மேலே கூட வந்திருப்பாங்க. மேபி 1,00,000 பேர் கிட்ட, 1,00,000 பேர் கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கும். பட்டு என்னமோ அது சம்திங் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோட் ஆகிட்டார். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அது ஒரு மாதிரி லேசாக ஒரு சின்ன ஒரு மாதிரி தான் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதோட விளைவு தான் நாங்கள் பேசும்போது எங்கள் ஒருத்தர் பேரையும் சொல்லி, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே வந்து ரிஹர்சல் பண்ணி அங்கே ரிஹர்சல் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்புறம் வந்து ஒரு வேர்டு சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஈவெண்ட்டுக்கு அது வந்து பெரிய ஆடப்பாக இருந்தது. ஃபைனலில் வந்து ரொம்ப பெரிய பூமாக இருந்தது. அதையும் சொல்லியிருக்காரு. அதுவும் இருக்குது. என்ன சொல்கிறது, அது அவர் முடிவு எடுத்துட்டார். அவர் அப்படி தான் இருக்க போகிறேன்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அது உண்மையிலே ஒரு சினிமா கலைஞராக அது ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக கஷ்டம். அதான் சொன்னேன், விஜய் சாருக்கு நிறைய வயசு இருக்குது. அவர் இப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்றது வந்து கண்டிப்பாக என்னால் அவர் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அது ஏற்றுக்கவே முடியல. ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் போட்டு அந்த ஸ்டெப்பை எல்லாரும் போட்டு பயங்கர இமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த ஒரு மோமெண்ட் எப்படி இருந்ததாங்க? அது அந்த அதான் சொல்கிறேன், அந்த வேர்டு கஷ்டமாக இருக்குது. அந்த லாஸ்ட் டான்ஸ் அப்படின்றது அது என்னமோ ஒரு மாதிரி சரியாகவே இல்லை. ஓகே, அது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறாரு, அவர் ஆடும்போது அவர் இமோஷனலாக ஆடினாரா இல்லை ரொம்ப சந்தோஷமா ஆடினாரா? அவர் வந்து எமோஷ்னலாக ஆடலை. அவரோட இன்டென்ஷன் என்ன வந்ததுன்னா, என் ரசிகர்களை நான் சந்தோஷப்படுத்தணும். ஓகே, அவங்க அந்த பர்டிகுலர் கச்சேரி அந்த பிட்டப் மெயின் அந்த ஹுக்மெண்ட் அவர் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் ரெடி ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு அவரோட இன்டென்ஷன் என்ன வந்ததுன்னா, சோகம் அதெல்லாம் இல்லை, இந்த மூமெண்ட்டை படத்தில் பண்ண மாதிரி இதில் பண்ணி இவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுன்றது அவரோட எண்ணமாக இருந்தது. அதான் சொன்னேன், அவர் ரசிகர்கள். ஸோ அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல எப்படி இருந்தது? மலேசியா போலீஸ் அதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க? பிரில்லியண்ட்டாக பண்ணாங்க. ஓகே, சான்ஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவ்வளோ ஒரு கிளியர் கட்டாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அவங்க பண்ண அந்த வழிமுறைகள் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தது, பேக் ஸ்டேஜ்லேருந்து இவரை எப்படி கொண்டு போகிறது, எப்படி வரணும், யார் எந்தெந்த ஆர்டிஸ்ட் எப்படி வரணும், எல்லாருக்கும் ப்ராப்பராக ஒரு வண்டி, அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டு, இன்னும் ஸ்டேஜில் வராத ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. சென்னையிலேருந்து போனவங்க நிறைய பேர், நான் விஜய் டிவிலேருந்து வந்தவங்க சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தா கூட அவங்கள கூட கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேரை பார்த்தேன் நான். ஆனால் அவங்க யாரும் ஸ்டேஜ்க்கெலாம் வரல. அவங்க வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் மட்டும் வந்தாங்க. நேரமும் இல்லை, மேபி நேரம் தான் காரணம். பட் அவங்களாமே வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, எங்கள் கூடலாம் பேசிட்டு சுற்றிட்டு அப்படி தான் இருந்தாங்க. ஒரு ப்ராப்பரான ஆர்கனைஸ்டாக இருந்தது அங்கே. பயங்கர செலவுங்க. ஓகே, ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச்சில் யாருமே வந்து தளபதி அவர்களோட பார்ட்டியை பற்றி பேசக்கூடாது, டிவிகே பற்றி எந்த ஒரு வார்த்தையும் இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் சில அந்த க்ரௌட் வந்து அதிகம் சொன்ன ஒரு வார்த்தை டிவிகேவாக தான் இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. யாரை அதுதான் ஜல்லிக்கட்டுக்கு நடக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள்லாம் டான்ஸ் ஆடும் போது போய் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தீங்க அவருக்கு, அன்பு கடிதம். என்ன அந்த அன்பு கடிதம், என்ன பிளான்? ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவர் வந்து லவ் லெட்டர். அவ்வளோதான். லவ்னா அந்த பேஷன் அவர் கூடவே நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பேஷனில் என்ன இருக்குன்னா, விஜய் சார் வி லவ் யூ, விஜய் சார் யூ ஆர் ஒன் அண்ட் ஒன்லி விஜய் சார், காட் பிளஸ் யூ விஜய் சார், அந்த சூப்பர் ஐக்கான் விஜய் சார், இந்த மாதிரி தான் அவரை ப்ரைஸ் பண்ணுற மூமெண்ட் தான். அதெல்லாம் தான் எழுதி வச்சுருந்தோம். பட் அவங்க ரிலேட்டடாக இதை என்ஹான்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக எல்இடியில் வேறு மாதிரி போட்டாங்க. லெட்டர்லாம் எழுதுறது இந்த மாதிரி தான் எழுதி போட்டிருந்தாங்க. பட் அவங்க பின்னாடி எழுதுன வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வாசித்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நாங்கள் இப்போ ரிஹர்ஸ் பண்ணும்போது நைட்டெல்லாம் 2 மணி நேரம் ரிஹர்சல் பண்ணுறோம். பண்ணும்போது அதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்தாங்க, அவங்களும் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது
ரொம்ப யாரோ எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சாருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆகாது இப்படின்ற விஷயங்கள்லாம் பல நியூஸ் போனாலும் அங்க அந்த ஸ்டேஜ்ல அப்பா அங்க நின்ன உடனே இவர் ஓடி போய் கட்டி பிடிச்ச அது மோமெண்ட் வந்து உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கலங்க. அவர் அதாவது எவ்வளவோ கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம், பேசியிருப்பாங்க, நம்மளுக்கே தெரியும், அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கலாம், அது அவங்க ஃபேமிலி மேட்டர் எல்லாம் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா வந்து பாட்டு பாடினாங்க, பாட்டு ஹாய் விஜய் அப்படின்னாங்க. அவர் வந்து ஹாய் விஜய் அப்படின்ட்டார். ஹாய் விஜய்னு அவர் ஹாய் மம்மி அப்படின்னாரு, சிரிச்சார். அவங்க பாட்டு பாடும்போது பக்கத்தில் சொல்கிறாரு, என்னோட மதர் பூஜா கிட்ட சொல்கிறாரு, பூஜா கிட்ட என்னோட மதர் அப்படின்னு சொன்னார். நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம், பரவாயில்லையா, அவர் எப்போவுமே அவர் ரொம்ப பாண்டு அம்மாவோட, அப்பாவோட கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு தான் இருப்பார். ஆனால் அவர் எஸ்எஸ்சி சார் வந்து பேசும்போது டக்குன்னு விஜய் நீங்கள் வரியா அப்படின்னு ஏதோ ஒன்று, யாருமே எதிர்க்கலைங்க, டக்குன்னு எழுந்து ஓடினார் பாருங்க. ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, என்னடா அது. அப்போது என்னதான் 1000 கான்ட்ரவர்சி இருந்தாலும் அந்த அப்பான்ற ஒரு அது இருக்கும்ல, யாராக இருந்தாலும் அது இருக்க தான் செய்யாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓடுறாரு, நிற்கவே இல்லை, கிடுன்னு ஓடி போயிட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஓடி போனார், அப்பாவை கட்டி பிடிச்சாரு, அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இங்கே இருக்காங்க, இங்கே ஒரு பேரிகார்டு மாதிரி வரும், உள்ளே இங்கே இருக்கவங்க ஸ்டேஜுக்கு குதிச்சிடக்கூடாதுன்னு ஒன்று லென்த்தாக போட்டுருந்தாங்க. மேடம் அது பக்கத்துலலாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்தாங்க. போயிட்டார், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு அம்மா பார்க்க போகும்போது அங்கே எல்லாம் சொன்னாங்க, இல்லை அது இறங்கி வர முடியாது அப்படின்னோடனே இவங்க இங்கேருந்து வேண்டாம் வராத சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார். அது இன்னும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது கண்டிப்பாக அது எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. அதுவும் கிட்டத்தட்ட என்ன 180 ஃபீட்டுங்க. இது குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். இது சோபாமா அவங்க பாடும்போது சிவகாசி படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அதுல ஒரு லைன், ஏழைங்க பாளைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்ற லைன் பாடும்போது ரொம்ப அந்த இடத்துல ஜோஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அது எங்களுக்கு அவ்வளோ பின் பாயிண்ட்டாக பார்க்க முடியலை. ஏன்னா அது வந்து அப்படியே ரேண்டமாக போயிருந்தது. சிங்கர்ஸ் கூட நின்றுட்டு அவங்கள என்து பண்ணினே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய முழு கவனமாக லிரிக்கை கரெக்டாக பாடணுன்னு தான் அவங்க பாடினாங்க. அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு, ஏன்னா அந்த கத்தலில் எதையுமே ப்ராப்பரா நம்மளால இல்லை. ஐயோ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்துருக்கணும். அங்க வந்து ரொம்ப அதிகமான டெசிபிள் அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆச்சு அன்னைக்கு அப்படின்ற மாதிரி மீம்ஸ் போட்டாங்க. ஹை டெசிபிள் அங்கே தான் இருந்தது. ஓகே, நோ டவுட். கத்துறது எப்படி கத்துவாங்கன்னா, ஒரு 50 என்ன சார் ஒன்றா கத்துனா எப்படி இருக்கும், அப்படி அந்த அரினாவே கத்தும். ரைட். அண்ட் ஃபைனலி அந்த ட்ரிபியூட்லாம் முடிஞ்சிச்சு. அவர் கடைசியாக உங்களுக்கு ஒரு ஃப்ளைன் கிஸ் அப்படி கொடுத்தாரு இல்லையா, தட் மூமெண்ட் அண்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கா? அதான் சொன்னேன், அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி எமோட் ஆகிட்டார். நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்து லெட்டர்லாம் கொடுத்துட்டு ஒருத்தராக ஆட ஆரம்பிக்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆடினார், அப்புறம் இன்னொருத்தர் ஆடினார், அப்புறம் நான் 3ஆவது தான் நாங்கள் 2 பேர். அங்கே வரும்போதே அப்படி பயங்கர மூவ் ஆரம்பிச்சது. ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. பிரியாமணி ஒரு பக்கம் பாட்டு பயங்கரம் பாடுறாங்க, இந்த பக்கம் மமிதா பைச்சு அவங்க பயங்கரமாக கத்துறாங்க, பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே. நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். நெல்சன் சார், இவர் ஆட்லி சார், அப்புறம் லோகேஷ் சார் எல்லாமே விஜய் சார் பின்னாடி வந்து நின்ட்டாங்க. அங்கேருந்து வியூ கிடைக்கிது, இருந்தாலும் அவங்க என்னமோ அப்படி வந்துட்டாங்க. எல்லாருக்கும் என்னமோ அவங்களுக்கே ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கே தெரியாது இப்படிலாம் இவ்வளோ பெருசாக ஆகும்லாம் நினச்சி கூட பார்த்ததே இல்லைங்க. அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்படியே ஆட ஆரம்பிக்க ஒருத்தர் மாஸ்டர் ஆடும்போதும் கத்தல் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எங்களுக்கே பதட்டமாகிடுது, என்னடா இப்படி கத்துறானுங்க, நம்ம இன்னும் பண்ணுறோம், நல்லா பண்ணணும் போலமே அப்படி ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் அப்படி தானே ஆகும், அப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம பயம் வந்துருச்சு, நம்ம கரெக்டாக நம்ம ஹெவியாகவும் ஆடணும், நல்லாவும் ஆடணும், அதே இடத்துல கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பண்ணி முடிச்சிடணும்டா. 40 செகண்டு தான் ஒருத்தருக்கு, இருந்தாலும் அதை நல்லா பண்ணணுன்றதில் வந்து கரெக்டாக முடிச்சா போதுண்டா, அப்பா முடிச்சிட்டோம்டா, நல்லா ஆடிட்டோன்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி போய்ட்டோம். அடுத்தவங்க வரும்போது வரும்போதும் பிகாஸ் ஆஃப் ஒரு இட்டு பாட்டு. இப்போ என்னோடய மேக்கரினா, அதுக்கு முன்னாடி வாடா தோழா, அதுக்கு முன்னாடி ஜித்து ஜில்லாடி, அப்படியே பார்த்திங்கன்னா ஏன் உச்சி மண்டை, அப்படியே எல்லாமே மக்களால் நேசித்த பாட்டு இல்லையா. அந்த பாட்டில் பண்ண கொரியோகிராஃபர்ஸே வந்து ஆடும்போது என்னாவது அவங்களுக்கு ரொம்ப பெருசாகிடுது. அது இல்லாமல் அடுத்தடுத்து அப்படியே பூமாய் டக்குன்னு பார்த்தா அப்படியே லைட் ஆஃப் கிங் ஆரைவிடுனே முடிஞ்சிச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது, க்ரூவுக்கு தெரியும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் அவங்க பார்க்குறாங்க. க்ரௌடை வந்து எதிரே பார்க்கல, டக்குன்னு ஓப்பன் பண்ணால் அவர் வந்து நின்ன உடனே முடிஞ்சு. ஏற்கனவே சும்மாவே ஹை டெசிபிள். பிரபுதேவ மாஸ்டரை பார்த்தோன்னா தாங்க முடியல, கத்தி நாங்கள் இப்படி தான் நின்றுருந்தோமே. அந்த எங்கள் ஸ்டேஜுக்கு கீழே ஒரு படி கேட்டால் அங்கே தான் போய் நிற்கணும், இப்படியே தான் நின்றுருந்தோம். அப்படி ஏறி வந்து கடைசியாக நாங்கள் அவர் கூட சேர்ந்து ஆட ஆரம்பித்து
அதுக்கப்புறம் நடுவில் போக்கிரி பொங்கலுக்கு இவர் வேறு இங்கேருந்து எழுந்து இதுன்னு பாருங்க, அவ்வளோதான். எவனோட மைண்டு அவங்ககிட்ட இல்லைங்க. இந்த மைக்கேல் ஜாக்சன் ஆடும்போது அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்கள்ல, அப்படியே தூக்கிட்டுலாம் போவாங்க பார்த்துருக்கீங்களா வீடியோவில். அது மாதிரி யார் என்ன பண்ணுறேன்னே தெரில. எல்லோரும் தன்னை மறந்துட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, லுஸ்தனமாக கத்துறாங்க, இது பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சில பேர் அழுகுறாங்க, என்னென்னமோ நடக்குதுங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகி பூம் ஆகி முடித்த பிறகு அவர் கிஸ் பண்ணி இப்படி பண்ணால் அவரும் உடனே கிஸ் பண்ணி அவரும் வச்சு விட்டார். நாங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். அந்த ஒரு இடம் வந்து ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன், ஃபுல் ஆஃப் லவ், ஒரு மிக்ஸ்ட் இமோஷனாக இருந்ததுன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் சொல்கிறது. அதோட இம்பேக்டை நாங்கள் அவரோட ஸ்பீச்சில் பார்த்தோம். அவர் எங்கள் பேரெலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் நாங்கள் தான் பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவரை அப்படி பேச வச்சிருச்சு. அவர் எல்லார் பேரையும் அவரால் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமோ எல்லாரையுமே ஞாபகம் வச்சு அந்த பேரெல்லாம் சொல்லி, இவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இவ்வளோ தூரம் வந்து அங்கேயும் பண்ணிங்க, இங்கேயும் வந்து எனக்காக பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ஆடப்பாக இருந்தது, பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்ற விடம் சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். கிரேட். அண்ட் ஓகே, இதை ஃபுல்லாக நாங்களும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் யுவர் டைம். இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் வந்து அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னீங்க. அண்ட் எல்லாருக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வைரல் ஆகும்போது பார்க்குறச்ச. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பிஹைண்ட் நோட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.